வெல்கம் டு கலை எவ்ரிதிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேகமலைக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேகமலைக்கு பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock டு ஈவினிங் 6 o'clock நம்ம கீழே வந்துடணும். இங்கே தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம சின்னமனூர் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பி போனோன்னா நமக்கு ரொம்பவே சீக்கிரமாகவும் போயிடலாம். கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்னமனூர்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் நம்ம மேகமலைக்கு போயிடலாம். மேகமலை செக் போஸ்ட் கிட்ட வரைக்கும் 35 கிலோமீட்டர்ஸ் வருது. மேலே அந்த மலை மேலே நம்ம போகிறது 27 கிலோமீட்டர்ஸ் நம்ம மலை மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அங்கே எந்த ஃபுட்டுமே இருக்காது, கிடைக்காது. ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ எதுவும் கிடைக்காது. எதுனாலுமே நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம போகும்போதே நமக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே ஒரு 2 சின்ன கடைகள் இருக்குது. நம்ம காலையில் ஏறும்போதே அவங்கக்கிட்ட எத்தனை பேருக்கு நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா லன்ச் டயத்தில் கரெக்டாக நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டீ கடையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்குது மேலே. மற்றபடி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எது தேவைனாலும் நம்ம தான் முதையே வாங்கிட்டு போயிடணும். அங்கே எதுவுமே கிடைக்காது. இந்த மேகமலையில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வரும்போதே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே நம்மளை செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. நிறையா பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னாலுமே அவங்களே வாங்கி அங்கே போட்டுருவாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகும்போதே மேக்ஸிமம் பிளாஸ்டிக் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம சாப்பாடு எது கொண்டு போனாலும் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஏறும்போது ஹேர்பின் பெண்டு ஒரு 18 பெண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா எஸ்டேட்டாக ஆரம்பிக்கும். டீ எஸ்டேட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது சூப்பரான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற இடத்துல ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா டிராஃபிக்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணுற டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மேகமலையில் பார்த்திங்கன்னா மினிமமாக தான் விடுறாங்க மேலே. ஸோ நமக்கு டிராஃபிக்ன்ற அளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு அப்படி கூட்டமாக இருக்காது. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா 2 கார் கிராஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமாக இருக்குது ரோடு. அதனால் அங்கே கீழேயுமே பார்த்திங்கன்னா லிமிட்டான மெம்பர்ஸ் தான் அனுப்புகிறாங்க. ரொம்ப சப்போஸ் கார் வந்துருச்சு அப்படின்னா கீழே மதியத்துக்கு மேலே பாதி பேரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எல்லா காரும் ஓரளவுக்கு இறங்கினதுக்கப்புறமா தான் அடுத்தது அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம போகணும் அப்படின்னா ஏர்லியராக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 8 o'clock 9 o'clockலாம் போனீங்கன்னா கூட்டமே இருக்காது, நம்ம போயிடலாம். இல்லை நீங்கள் ஒரு 12 மணி 1 மணி போலலாம் வந்தீங்கன்னா நிறையா கார்ஸ் மேலே போயிருந்தா நம்மளை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் இந்த மேகமலை போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஏர்லியராக பிளான் பண்ணிடுங்க. ஒரு 8 o'clock 9 o'clock போகிற மாதிரி இங்கே கீழேருந்து எல்லா ஃபுட்டுமே வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ ரிட்டன் வரதுமே நம்ம மதியத்துக்குள்ளே நம்ம 2 மணிக்கெலாம் ரிட்டன் ஆயிடலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் கீழே இல்லை மேலே தங்கலாம் அப்படின்னா மேலே தங்குறதுக்குமே ரெசார்ட்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் தங்குறதுனாலும் தங்கிக்கலாம். ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஈவினிங் போகிறீங்க அப்படின்னா மேலே நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு மேலே ஈவினிங் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேகமலைக்கு பஸ் வசதியுமே உண்டு. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தாலுமே நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அனிமல்ஸோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற இடமே பார்த்திங்கன்னா அந்த பெண்டான இடத்துலலாம் நம்ம பார்க் பண்ணாமல் கொஞ்சம் சேஃபான பிளேஸில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ரெண்டாவது எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம் அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா அட்டைப்பூச்சியெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம சேஃபாக போய் நம்ம எதாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock மேலே தான் நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. ஒரு 5 கார் 6 கார் தான் முன்னாடி போயிட்டு இருந்தது. நல்லா செக் பண்ணிவிட்டு செக் போஸ்ட்லேருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ரிட்டன் வரும்போதுமே நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க காருக்கு. நம்ம ரிட்டன் வரும்போது நம்ம பேரும் அந்த நம்பரும் சொல்லணும். ஏன்னா எத்தனை கார் மேலே போயிருக்கு, அது எல்லா காருமே கீழே வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுவாங்க.
நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா குரங்குகள் இருந்துச்சு பார்த்தோம். லாஸ்ட் மகாராஜா மெட்டுன்னு வந்து மேலே ஒரு இடம் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா யானை 2 யானை வருது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப மேலே போக விடலை. நாங்கள் மேலே போனதுக்கப்புறமே யானை இருக்குது, அதனால் வந்து எல்லோரும் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அனிமல்ஸையுமே பார்க்கலாம். நம்ம அந்த மலைகளை சுற்றி வந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில இடத்துல வந்து அந்த மலை அந்த கல்லிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வடிகிறது நம்ம பார்க்கலாம். அப்புறம் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அருவி போல் வந்து தண்ணி வரதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து ஃபேமிலியில் ஒரு சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம மகாராஜா மெட் அந்த மாதிரி மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு லேக் வியூ வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி வந்து எஸ்டேட்டு, நடுவில் மட்டும் அந்த லேக் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு பசுமையான ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போகும்போது. மற்ற இடத்துல போகும்போது டிராஃபிக் அந்த டென்ஷனே நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் மேகமலையை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் அந்த டென்ஷன்லாம் வேணால் நம்ம வந்து நல்லாவே ஃபேமிலியாக ரிலாக்ஸாக வந்து 1 டே ட்ரிப் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவே 2 வீலரில் போகிறதா இருந்தால் இப்போ 2 பேர் போனீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம செக் போஸ்ட்டில் வந்து இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்மளை மேலே வந்து அனுப்புவாங்க. இது வந்து ஓவராலாக வந்து மேகமலைக்கு வந்து எப்படி போகலாம், வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தோம். இது வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. தேனியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது. அதில் வந்து மேகமலையும் ஒரு முக்கியமான இடம். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் மேகமலைக்கும் வந்துட்டு போங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளேஸை. நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் மகாராஜா மெட்டு. அதுலேருந்து பார்த்தோன்னா நல்லா வந்து சுற்றி வந்து எஸ்டேட்டு, நடுவில் வந்து இந்த லேக் வியூ. இது பார்க்குறது தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கீழே பார்க்குறத விட இங்கே மேலே வந்து பார்க்கும்போது இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த லேக்கை சுற்றின வந்து அந்த எஸ்டேட் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த பிளேஸை பார்த்தா அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியான இடமா இருந்தது. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, குழந்தைங்கள வச்சு நிறையா வந்து எடுத்துக்கிறதுக்கெலாம் வந்து இது சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்தது. இது கீழே நம்ம வரும்போது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம மேலே அந்த மலையில் பாதி பகுதியை கடந்து வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எஸ்டேட்டே நம்ம பார்க்க முடியும். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து குரங்கு தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போனோம். அதுக்கப்புறம் 2 யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலே வரைக்கும் எங்களால் போக முடியல. கடைசி ஒரு சுற்றி இருக்கும்போதில் போலீஸ் வந்து மேலே வந்து யானை வந்துருச்சு, அதனால் நீங்கள் கிளம்பிடலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஃப்டிக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் மேலே. ஏன்னா மேலேருந்து பார்த்தா ஓவராக வந்து இந்த வியூ வந்து அழகாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மகாராஜா மெட்டு வர போயிட்டோம். அதுக்கு தாண்டி வந்து ஒரே ஒரு சுற்று வந்து எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. ஓகே, நம்ம சேஃப்டிக்காக தான் சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் வந்து இறங்கிட்டோம். இந்த வியூ வந்து லேக் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கப்புள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேகமலை வந்து இந்த ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும் அது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நாங்கள் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த காற்று, அந்த இடம் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி நாங்கள் ஹில்ஸ்க்கு வந்து வந்ததே கிடையாது. 2வது வந்து எனக்கு ஹில்ஸ் வந்து செட்டே ஆகாது. ஹில்ஸ் போகும்போது நான் கொஞ்சம் நார்மலாக இருந்தேன். ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே வாமிட் வந்துருச்சு. ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி போனேன். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா
ஃப்ளாட் ஆகி படுத்தாச்சு. படுத்துட்டு தான் வீட்டுக்கே வந்தோம் நாங்கள். ஸோ வந்து ஹில்ஸ் எல்லாம் சேரலை அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து டேப்லெட் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கல. ஹில்ஸ் போய் ரொம்ப நாள் ஆனனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அந்த 18 ஹேர்பேண்ட் பெண்ட் வந்து வரும்போதில் மட்டும் கொஞ்சம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போகும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டேன். அதனால தான் வந்து இவ்வளோவாவது எங்களால் வீடியோ வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா என்னால் கண்டிப்பாக முடியவே இல்லை. ஸோ வந்து நான் வந்து படுத்து தூங்கிட்டே வந்துட்டேன் ரிட்டனு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.